வணக்கம். இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பாடம் அலகு 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நாம அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இந்த பாடநூல் மனித உரிமைகள் பத்தி என்ன சொல்லுது, அதோட முக்கியத்துவம் என்ன, எப்படி உருவாச்சு, குறிப்பா நம்ம நாட்டுல இதை எப்படி பாதுகாக்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இது ஒரு பாட புத்தகம் தான், ஆனா அதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் சுவாரஸ்யமா உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி, மனித உரிமைகள்னா என்ன? இந்த 8ஆம் வகுப்பு புத்தகம் அதை எப்படி சொல்லுது? இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா ஆரம்பிக்குது. அதாவது மனித உரிமைகள் அப்படிங்கிறது இனம், பாலினம், தேசியம், மொழி, மதம் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயற்கையாவே கிடைக்கிற அடிப்படை உரிமைகள். ஓ, இயற்கையாவே கிடைக்கிறதுங்களா? ஆமா, இது வெறும் சட்ட உரிமை மட்டும் இல்ல, மனுஷனோட கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் மையமா வச்சிருக்கு. நம்ம இயற்கை உரிமைகள்னு ஒரு தத்துவம் படிப்போம் இல்லையா, அதோட தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். அரசாங்கம் இதை கொடுக்கல, ஆனா இது அங்கீகரிச்சு பாதுகாக்கிறது அவங்களோட கடமை. அப்போ இது யாராலையும் கொடுக்கப்படல, நம்ம கூடவே பிறந்ததுன்னு சொல்றீங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த உரிமைகளுக்கு சில குணங்கள், பண்புகள் இருக்குமே, அத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? கரெக்டா கேட்டீங்க. இதுக்கு சில முக்கிய பண்புகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஒண்ணு, இது இயல்பானது, இன்ஹெரண்ட், பிறக்கும் போதே நம்ம கூட வருது. சரி, பிரிக்க முடியாதுன்னா? அதாவது ஒண்ணு அனுபவிக்கணும்னா இன்னொன்னு தேவைப்படும். கல்வி உரிமை இருந்தா அதுவே வேலை வாய்ப்பு உரிமைக்கு வழிவகுக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப முக்கியமா இது உலகளாவியது. உலகளாவியதா? ஆமா, உலகத்துல யார் எங்க இருந்தாலும் சரி இந்த உரிமைகள் எல்லாருக்கும் பொருந்தும். கடைசியா இது ஒன்றை ஒன்று சார்ந்தது, இன்டர்டிபெண்டன்ட். ஒன்னு மேம்பட்டா இன்னொன்னு மேம்படும். சரி, உரிமைகள் பத்தி இவ்வளவு பேசுறோம், அப்போ கடமைகள், அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? இந்த அத்தியாயம் இத பத்தி ஏதாவது சொல்லுதா? நல்ல கேள்வி இது. இந்த புத்தகம் நேரடியா உரிமைகளும் கடமைகளும் ஒரு தலைப்பு வச்சு விளக்கல, ஆனா அது சொல்ற விஷயங்களுக்குள்ளேயே அந்த தொடர்பு இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணமா, சட்டங்கள் பத்தி, சமூக பொறுப்புகளை பத்தி பேசும்போது இது தெரிய வருது. குழந்தைங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா அது யாருடைய கடமை? பெத்தவங்க, சமூகம், அரசாங்கம், இவங்களோட கடமை இல்லையா? ஆமா. அதே மாதிரி பெண்களின் உரிமைகளை பத்தி சொல்லும்போது அந்த உரிமைகளை மீறாம இருக்கிறது மத்தவங்களோட கடமை. அப்போ ஏன் உரிமைங்கிறது மத்தவங்களோட கடமையும் குறிக்குது, அரசாங்கத்தோட கடமையும் குறிக்குது. கடைசியில முடிவுரையில கூட சொல்லுது, இந்த உரிமைகளை காக்குறது ஒரு கூட்டு பொறுப்புன்னு. ஓ, அப்போ உரிமைகளும் கடமைகளும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஆமா, நம்ம உரிமையை நம்ம அனுபவிக்கணும்னா மத்தவங்களோட உரிமையை நம்ம மதிக்கணும். அது ஒரு முக்கியமான கருத்து. சரி, அடுத்ததா இந்த மனித உரிமைகள் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதோட முக்கியத்துவம் வெறும் ஏட்டுச்சுரைக்காய் இல்ல, நடைமுறையில ரொம்ப முக்கியம். தனி மனுஷனோட கண்ணியம், சுதந்திரம், சமத்துவம், நீதி, இது எல்லாத்தையும் உறுதி பண்றதுதான் இதோட நோக்கம். இந்த புத்தகத்துல வரலாற்று பகுதி இருக்கு, அத பார்த்தா இது நல்லா புரியும். இந்த உரிமைகள் எல்லாம் சும்மா கிடைக்கல, நிறைய அடக்குமுறைகளுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடத்திதான் கிடைச்சிருக்கு. உண்மைதான். குறிப்பா 2ஆம் உலக போரை நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு அழிவுகள். அதுக்கப்புறம்லாம் உலக நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி இந்த மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பை UDHR வெளியிட்டாங்க. அப்போ அந்த போர் ஒரு பெரிய காரணம். ஆமா, இது என்ன காட்டுதுன்னா, மனித உரிமைகள்ங்கிறது ஏதோ நல்ல எண்ணத்துல மட்டும் வரல, பயங்கரமான வரலாற்று அனுபவங்கள் கத்து கொடுத்த பாடம் அது. இனிமே இப்படி நடக்க கூடாதுங்கிற ஒரு உறுதி. இந்த புத்தகமே UDHR நவீன சர்வதேச மகாசாசனம்னு சொல்லுது. மகாசாசனம்னே சொல்லுதா? ஆமா, அது அமைதியை காக்கவும் கொடுமைகளை தடுக்கவும் ஒரு அடிப்படைன்னு சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியம். இது மறுபடியும் அந்த உலகளாவிய தன்மை கிட்ட வருது.
இந்த உரிமைகள் சிலருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கறத இந்த புத்தகம் எப்படி சொல்லுது? ஆமா, அந்த உலகளாவிய தன்மை ரொம்ப முக்கியம். வரையறையிலேயே பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும்னு சொன்னாலும் இந்த புத்தகம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுது. எப்படின்னா, சமுதாயத்துல கொஞ்சம் நலிவடைஞ்ச பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, ஆமா, குழந்தைகள், பெண்கள் மாதிரி. உரிமைகள், அவங்க பாதுகாப்புக்கு போக்சோ சட்டம் 2012, அப்புறம் கல்விக்கு கல்வி உரிமை சட்டம் 2009 இதெல்லாம் விளக்குது. சரி. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாகுபாடு, வன்முறையை தடுக்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005, சொத்துரிமைக்கு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் 2005, இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறது சொல்லுது. இப்படி இவங்களை பத்தி தனியா பேசும்போது என்ன தெரியுது? வயசு, பாலினம், பின்னணி எதுவா இருந்தாலும் எல்லாருக்குமே பாதுகாப்புக்கும் உரிமைக்கும் தகுதி இருக்குன்னு வலுவா சொல்லுது. ஒரு சின்ன தகவல் கூட இருக்கு. இந்த UDHR 500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான். அப்படியே 500 மொழிகள்ல? ஆமா, உலகத்துல எல்லா மக்களும் அவங்க உரிமையை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோட அடையாளம் இது. இப்போ UDHR பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு, அதோட வரலாறு, அதுல என்ன இருக்கு, முக்கியத்துவம், இத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? கண்டிப்பா. இந்த புத்தகம் சொல்றபடி UDHR இரண்டாம் உலக போரோட கோரங்களுக்கு பிறகு 1948 டிசம்பர் 10 பாரிஸ்ல ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஏத்துக்கிட்டது. இது மனித உரிமை வரலாற்றிலே ஒரு மைல்கல். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுதான் முதல் தடவையா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எல்லா மனுஷங்களுக்குமான அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள் இதெல்லாம் என்னன்னு ஒரு சர்வதேச அறிவிப்பா வெளியிட்டது. இது சத்தம் கிடையாது, ஆனா ஒரு தார்மீக வழிகாட்டி, ஒரு உலகளாவிய தரம், குளோபல் ஸ்டாண்டர்ட் மாதிரி. சரி சரி, இதுல என்னென்ன உரிமைகள் பத்தி சொல்லிருக்காங்க? இதுல மொத்தம் 30 உறுப்புகள், அதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதுல வாழ்வதற்கான உரிமை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சித்திரவதைக்கு எதிரான பாதுகாப்பு, இந்த மாதிரி அடிப்படை குடிமை, அரசியல் உரிமைகளும் இருக்கு. கல்வி கற்கும் உரிமை, கலாச்சாரத்துல பங்கெடுக்கும் உரிமை, இந்த மாதிரி பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் சார்ந்த உரிமைகளும் இருக்கு. ரொம்ப விரிவானது. எல்லா வகையான உரிமைகளும் இருக்கு. ஆமா, இதை ஏத்துக்கிட்ட அந்த டிசம்பர் 10 தான் நாம ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம். ஆமா, அது தெரியும். இந்த புத்தகம் இன்னும் ஒரு படி பின்னாடி போய் கிமு 539 பாரசீக மன்னர் சைரஸ் வெளியிட்டதா சொல்ற சைரஸ் சிலிண்டர் பத்தியும் சொல்லுது. அது கூட இந்த மாதிரி உரிமை கருத்துக்களோட ஒரு ஆரம்ப கால உதாரணம்னு குறிப்பிடுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று தகவல். ஆக UDHR ஒரு உலகளாவிய வழிகாட்டுனா, நம்ம நாட்டுல இந்தியாவுல இந்த உரிமைகள் எப்படி இருக்கு, குறிப்பிட்ட உரிமைகள் அதை எப்படி செயல்படுத்துறாங்க, இது பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? இந்த புத்தகம் முதல்ல உரிமைகளை ஒரு 5 வகையா பிரிக்குது. குடிமை உரிமைகள், உதாரணத்துக்கு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அப்புறம் அரசியல் உரிமைகள், ஓட்டு போடுற உரிமை மாதிரி. சரி. சமூக உரிமைகள், கல்வி உரிமை, பொருளாதார உரிமைகள், வேலை செய்யற உரிமை. கடைசியா பண்பாட்டு உரிமைகள், நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றும் உரிமை. ஓகே, இந்த 5 வகை இது இந்தியாவுல எப்படி சட்டமா இருக்கு? அதுக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் அடிப்படை ஆதாரம். அதுலயே நமக்கு நிறைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, அடிப்படை உரிமைகள் பத்தி படிச்சிருக்கோம். அதுல பிரிவு 21A ஒன்னு இருக்கு. அது 6ல இருந்து 14 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாயமா இலவசமா கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது. இது 2009 வந்த கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட் மூலமா நடைமுறைக்கு வந்துச்சு. இது ஒரு நல்ல உதாரணம். ஆமா, RTE சட்டம் முக்கியமானது. அரசியல் அமைப்பு இல்லாம வேற சட்டங்கள் நிறைய சொல்லுது புத்தகம். குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம், போசோ சட்டம் 2012, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, பெண்களோட உரிமைகளுக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005, அப்புறம் சம சொத்துரிமை கொடுத்த இந்து வாரிசுரிமை சட்டம் 2005ல திருத்தினது, பெண்களை கேலி பண்றதுக்கு எதிரான தமிழ்நாடு சட்டம் 1997. இப்படி நிறைய இருக்கு. நிறைய குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் 1976 மாதிரியான சமூக அநீதிகளை நீக்கிற சட்டங்களும் இருக்கு. ஆக இது வெறும் தத்துவம் இல்ல,
இந்தியால சட்டங்கள் மூலமா நல்லா வலுப்படுத்தி இருக்காங்கன்னு இந்த புத்தகம் காட்டுது. இவ்வளவு சட்டங்கள் இருக்கு, சரி. ஆனா இதெல்லாம் சரியா நடக்குதா? மீறினா யார் கேட்பாங்க? இந்த ஆணையங்கள் பத்தி என்ன சொல்லுது புத்தகம்? அதோட பங்கு என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சட்டம் இருந்தா மட்டும் போதாது, அதை நடத்தவும் மீறல்களை கண்காணிக்கவும் ஆட்கள் வேணும் இல்லையா? அதுக்குதான் இந்தியால தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC, அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலயும் மாநில மனித உரிமைகள் ஆணையங்கள் SHRC இருக்கு. NHRC, SHRC, சரி. NHRC 1993ல பாராளுமன்ற சட்டம் மூலமா உருவான ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஸ்டாச்சுட்டரி பாடி. இது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதில்லை. தமிழ்நாட்டுல மாநில ஆணையம் 1997ல ஆரம்பிச்சாங்க. ஓ, தன்னாட்சி அமைப்பா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த புத்தகம் சொல்றபடி அவங்களோட முக்கிய வேலைகள் என்னென்னா, மனித உரிமை மீறல் பத்தி புகார் வந்தா அதை விசாரிக்கிறது. அவங்களாவே கூட சில விஷயங்களை விசாரிக்கலாம். ஜெயில், மனநல காப்பகம், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறது. மனித உரிமைகள் பத்தி ஆராய்ச்சி பண்றது, முக்கியமா மக்களுக்கு, மாணவர்களுக்கு இது பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. விழிப்புணர்வு? ஆமா. அப்புறம் மனித உரிமைகளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சட்டம் இருந்தா அதை மாத்த சொல்லி அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்றது. இவங்க ஒரு வாட்ச்டாக் மாதிரி செயல்படுறாங்க. இந்த ஆணையங்கள் இல்லாம வேற யாராவது இருக்காங்களா கண்காணிப்பதற்கு? ஆமா. இந்த புத்தகம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மாதிரி சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் பத்தியும் சொல்லுது. இவங்களும் உலகம் பூரா மனித உரிமை மீறல்களை கண்காணிக்கிறாங்க, ஆவணப்படுத்துறாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கறாங்க. அப்போ அரசாங்கம், சட்டங்கள், நீதிமன்றம், இந்த ஆணையங்கள், அரசு சாரா நிறுவனங்கள்னு பல வழிகள்ல பாதுகாப்பு இருக்கு. ஆமா. இந்த புத்தகம் அதத்தான் கோடிட்டு காட்டுது. குழந்தைகளுக்கான உதவி எண் சைல்ட் லைன் 1098 பத்தியும் இதுல சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பயனுள்ள தகவல். ஆஹா, இந்த 8ஆம் வகுப்பு பாடநூலை வச்சு நம்ம பார்த்ததுல மனித உரிமைகள்னா என்ன, அது ஏன் எல்லாருக்கும் பொதுமானது, அதோட வரலாறு, குறிப்பா UDHR எப்படி உருவாச்சு, இந்தியாவுல அரசியலமைப்பு சட்டங்கள் NHRC, SHRC மாதிரி ஆணையங்கள் மூலமா எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா, ஒவ்வொரு மனுஷனோட கண்ணியத்துக்கும் சமத்துவத்துக்கும் உலக அமைதிக்கும் இந்த உரிமைகள் ரொம்ப முக்கியம். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தான் இத மதிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்குமான முதல் படி. இந்த அத்தியாயம் அதத்தான் மாணவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்ல முயற்சிக்குது. நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த பாட புத்தகம் நிறைய குறிப்பிட்ட சட்டங்களை சொல்லுச்சு இல்லையா? போக்சோ சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்னு. இந்த குறிப்பிட்ட சட்டங்கள், உரிமைகள் பத்தி ஒருத்தருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விழிப்புணர்வு அந்த தனிநபருக்கு, அவங்க குடும்பத்துக்கு, இல்ல அந்த சமூகத்துக்கு அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு கேடயமா இருக்கலாம். அந்த அறிவு அவங்களை எப்படி இன்னும் மேம்படுத்தும். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.